பிரித்தானியாவில் கோவிட் வைரஸ் பரவல் காலத்தில் நலிவடைந்த சிறு வணிகங்களை காப்பாற்ற பிரித்தானிய அரசாங்கம் வழங்கிய கடனுதவியை சில ஈழத்தமிழ் வணிகர்களால் மிக மோசமான முறையில் மோசடிகள் மூலம் சுரண்டப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. கோவிட் காலத்தில் வணிகங்கள் முடங்கிய போது அவற்றை மீட்க போனஸ் பேக் லோன் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதிகபட்சமாக 50,000 பவுண்ட் வரை கடன் வழங்கப்பட்டது. பிரித்தானியாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வரி செலுத்தும் சாமானிய மக்களின் பணத்திலிருந்து எவ்வித கடுமையான பிணையமும் இன்றி வழங்கப்பட்ட இந்த திட்டத்தையே நமது சமூகத்தைச் சேர்ந்த சில கடை உரிமையாளர்கள் மற்றும் திருட்டு கும்பல்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். பல நிறுவன இயக்குநர்கள் கள்ள கணக்குகள் சமர்ப்பித்து தங்கள் நிறுவனத்தின் வருவாயை பல மடங்கு உயர்த்தி பொய் கணக்குகளை காட்டியுள்ளனர். எவ்வித வணிகமும் நடைபெறாத நிலையில் காகித அளவில் மட்டுமே நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலம் சட்டவிரோதமாக கடன்களை பெற்றுள்ளனர். ஒரு ஈழத்தமிழர் எவ்விதமான வணிகமும் தன்னிடம் இல்லாத நிலையிலும் காகித அளவில் மட்டும் 5 போலி நிறுவனங்களை உருவாக்கி ஒவ்வொன்றுக்கும் தலா 50,000 வீதம் மொத்தம் 2,50,000 பவுண்டுகளை மோசடி செய்துள்ளார். வணிகத்தை வளர்க்க வழங்கப்பட்ட இந்த பணம் பின்வரும் தனிப்பட்ட தேவைகளுக்காக தவறாக பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. வீடு மற்றும் சொத்துகளுக்கு அடமானம் கட்டுவதற்கும் புதிய வீடுகள் வாங்குவதற்கும் இந்த பணத்தை பயன்படுத்தினார். பல வணிகர்கள் தங்களுக்கு கிடைத்த 50,000 பவுண்ட் கடனை பயன்படுத்தி தங்களது வீடுகளில் ஹோம் எக்ஸ்டென்ஷன் செய்துள்ளனர். வணிகத்தை வளர்ப்பதற்கு பதிலாக வீட்டின் பெறுமதியை உயர்த்தி அதன் மூலம் லாபம் பார்க்க முற்பட்டுள்ளனர். ஒரு தமிழர் அரசாங்கம் கொடுத்த 50,000 கடனை அப்படியே எடுத்து தனது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவை ஊரே வியக்கும் வண்ணம் பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளார். மகளின் விழாவிற்கு பெருமை தேட நினைத்த தந்தை இன்று அரசாங்கத்தின் பணத்தை மோசடி செய்த குற்றத்திற்காக சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். உழைப்பில் வராத பணம் என்பதால் கண்ணை மூடிக்கொண்டு சொகுசு கார்களை வாங்கி வீட்டின் முன்னால் நிறுத்திய பல ஈழத்தமிழர்கள் இன்று அந்த கார்களாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் வழங்கிய மொத்தம் 48.5 பில்லியன் கடனில் சுமார் 1.88 பில்லியன் பவுண்ட் மோசடி செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இந்த மோசடிகளை அரசாங்கம் சாதாரணமாக விட்டுவிடவில்லை. 2025 ஆண்டின் பின்பகுதி முதல் 2026 ஆண்டின் தற்போதைய பகுதி வரை BBL மோசடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் உச்சத்தை எட்டியுள்ளன. இரவு பகலாக கண்காணிப்பில் ஈடுபட்டு பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.